ராஜஸ்தான்ல ஒரு 13 வயசு குழந்தை அவ சட்டையில ஏதோ கிழிஞ்சிருக்கு ஒட்டணும்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லை தேடுறா. ஒரு கல்லு கிடைக்குது, எடுத்துட்டு வந்து அந்த கல்லை ஓங்கி அடிக்கிற, அந்த கல்லு வெடிக்குது சார். அது கல்லு இல்ல, வெடிக்காமல் இருந்த ஒரு வெடிகுண்டு. அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்க. 1 மாசம் 2 மாசம் இல்ல 18 மாசம் போராட்டத்துல அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாத்துறாங்க. அந்த மாளவிகா கதகளி டான்சராக இருந்த பொண்ணு 2 கைகளை இழந்து காலெல்லாம் அடிபட்டு நடக்க முடியாம பெரும் போராட்டத்துக்கு இடையில அவங்க உறவினர்கள்லாம் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாங்க, இந்த பொம்பளை பிள்ளைய வச்சு நீ என்ன பண்ண போற, இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, இனிமே இந்த பொம்பளை பிள்ளைனால உங்களுக்கு பாரமா தான் இருக்கும், கருணை கொலை பண்ணிடுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. மாளவிகா அதை கேட்டு மனம் உடைஞ்சு போறாங்க. தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட நினைக்கிறாங்க. ஆனா மனதுல அந்த தன்னம்பிக்கையை உருவாக்கி படிக்க தொடங்குறாங்க. கல்வியை தன்னுடைய ஆயுதமாக எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க. தனி போட்டித் தேர்வு எழுதி 2 தேர்வுல சென்டம் எடுக்கிறாங்க சார். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாளவிகாவை முத்தமிட்டு சொல்கிறார், இவள் தன்னம்பிக்கையினுடைய அடையாளம்னார். ஐநா சபையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாளமாக, ஐநா சபையில் சென்று பேசக்கூடிய வாய்ப்பாக, டெல்லி ஸ்டீபன் யூனிவர்சிட்டியில் பொருளாதாரம் படித்த மாணவியாக, இன்றைக்கு உலகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளினுடைய தன்னம்பிக்கை அடையாளமாக மாளவிகா திகழ்கிறார். கல்வி என்கிற ஆயுதம் இருந்து விட்டால் வெடிகுண்டே வெடித்தாலும் வாழ்க்கையை நாம் வென்று விடலாம்.